அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபை கருணை 15வது தராவீஹ் தொழுகை முடிந்து உயர்வான இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் நம் அனைவரையும் அமர செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், திருக்கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த திருக்கலிமாவை பொறுத்தவரையும் இது 2வது 10. இந்த 2வது 10ல மக்ஃபிரத்துடைய 10ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்புடைய 10 என்பது அதற்கு பொருள். அப்ப இந்த பாவ மன்னிப்புடைய 10ல நாம என்ன செய்யணும்னு சொன்னா, நிறைய அல்லாஹ்வுடைய இஸ்திக்பார் தௌபா செய்யணும். அல்லாஹ்விடம் நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சோமோ அந்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். 2வதாக, நமக்கு யாரெல்லாம் துரோகம் செய்து விட்டார்களோ, அந்த நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், யாரா இருக்கட்டும், உங்களை யாராவது அநியாயம் செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்களையும் நீங்க மன்னிக்கக்கூடியவர்களாக ஆயிடும். ஏன் அப்படி சொன்னா, திருக்கலிமா அதுதான் சொல்லி காட்டுது. இவன் கலிமாவுடைய 2வது பாட்டு என்ன? லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் தருபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த மனிதர் மூலமாகவோ நமக்கு நஷ்டமோ, எந்த மனிதர் மூலமாகவோ நமக்கு துன்பமோ வராது. அந்த துன்பம் உங்களுக்கு தர்றதா யார் தான் தந்துருக்கணும்? அங்கதான் தரும். சுயமா அந்த மனிதரால் நமக்கு துன்பம் தர முடியாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹ் மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகு மக்கால இருக்கக்கூடிய எல்லா காஃபிர்களையுமே மன்னிச்சாங்க. அந்த மாதிரி மன்னிக்கக்கூடிய குணம் வருமா நமக்கு? மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகு முஸ்லிம்கள் என்ன செஞ்சுட்டாங்க? பெருமானார் சஹாபாக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மக்கா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சோன்னா காஃபிர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள போய் கதவு மூடி சாப்பாடு போட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ மக்கா வெற்றி அடைஞ்சு முஸ்லிம்கள் ஆதிக்கம் செஞ்சுட்டாங்க. காபத்துல்லாஹ்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சுட்டாங்க? பாங்க சொல்றாங்க. இப்போ முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சாலும் நடக்காதுன்னு சொல்லி எல்லா காஃபிர்களும் அவங்க வீடுக்குள்ள சாப்பாடு போட்டு இருந்தாங்க. ஏன்னா பயம், முஸ்லிம்கள் ஏதாச்சும் நம்மளை செஞ்சிருவாங்களோ அப்படின்னு. ரொம்ப நேரம் ஆச்சு, யாருமே காணும். பொறுமையா வெளியே வந்து பார்த்தா சஹாபாக்கள் எல்லாரும் ஒருத்தர் செய்யறாங்க. ஒருத்தர் தவாப் செய்யறாங்க, ஒரு சில சஹாபாக்கள் குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க, ஒரு சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வை கையேந்தி துஆ செஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன இது ஒண்ணுமே புரியலையே, இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு எல்லாம் என்ன செஞ்ச காஃபிர்களும் ஆச்சரியப்பட்டாங்க. அததான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله அஃப்வாஜா. உங்களுக்கு மக்கா வெற்றி அடைந்து விட்டால் يدخلون في دين الله அஃப்வாஜா, கூட்டமாக முஸ்லிம்களாக ஆகுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சூரா இறக்கணும். அந்த ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகுதான் எக்கச்சக்கமான முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க? எல்லா காஃபிர்களும் நிறைய பேர் முஸ்லிம் ஆனாங்க. ஏன் முஸ்லிம் ஆனாங்க அப்படின்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? அங்க மதீனாவுல இருந்து கிளம்பி வர்றாங்க. அப்படி வரும்போது வரக்கூடிய வழியில அபூ தல்ஹா அவங்க கையில கொடி கொடுத்துருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய கொடி. இப்ப சொல்றாங்கல்ல வஹாபிங்க, கொடியெல்லாம் இல்ல, அது பாகிஸ்தான் கொடி, அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சொல்றாங்களா இல்லையா? அப்ப பெருமானார் கொடி கொடுத்துருக்காங்கல்ல கையில, சஹாபாக்கள் கொடி பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்ப கொடிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அவர்களை நீங்கள் யாரும் அடையாளம் தெரிஞ்சுக்கீங்க. அப்ப கொடி இஸ்லாத்தில் இருக்கிறது, கொடி பிடிச்சிட்டு போறாங்க. என்ன சொல்றது போறாங்க? அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, அல் யௌமு யௌமுல் மல்ஹமா அப்படி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைய தினம்
அனைவரையும் பழிவாங்கக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லி அபூ தல்ஹா கோபத்தோட என்ன செய்யறாங்க, மக்கா நோக்கி போயிட்டு இருக்காங்க. 10,000 சஹாபாக்கள் பின்னாடி இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல பெருமாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட கொடிய வாங்கிட்டு சொன்னாங்க, அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய தினம் எப்படிப்பட்ட தினம் தெரியுமா, அனைவரையும் மன்னிக்க கூடிய தினம் என்று பெருமானார் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அவர்களுடைய சகோதரர்களை மன்னித்தாரோ, எப்படி கிட்டத்தட்ட அவங்களுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல பொறாமைப்பட்டு நம்ம வாப்பா எப்ப பார்த்தாலும் யூசுப் யூசுப்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யூசுப்பை கொலை செஞ்சுட்டா வாப்பா நம்ம மேல பிரியம் காட்டுவாங்கன்னு சொல்லி யூசுப் நபியுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து யூசுப் நபியை கொண்டு போய் பாலும் கிணத்துல போட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், யூசுப் நபியை காப்பாற்றி பிற்காலத்துல பெரிய அரசராகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பஞ்சம் வருது. இவங்களுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, அந்த அரசர்கிட்ட, அரசராக இருக்கிற யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அரிசி பருப்புலாம் வாங்குறதுக்காக வேண்டி வராங்க. அப்போ சின்ன வயசுல என்ன செய்யறாங்க, இவங்களை பார்த்துட்டு சகோதரர்கள் எல்லாத்தையும் இவங்க அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு யாருமே இவங்க நம்முடைய தம்பி யூசுப் தெரியல, நம்ம தம்பி யூசுப் நபின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அப்ப அந்த நேரத்துல சொல்றாங்க, நான் தான் உங்களுடைய தம்பி யூசுப் சொன்னோம்னா எல்லாம் நடுங்கி போய் நிக்கிறாங்க சகோதரர்கள். ஏன், இப்ப தம்முடைய தம்பி அரசரா இருக்கிறார், என்ன செய்ய போறான்னு தெரியலையே பயந்துட்டு இருக்கும் போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லி காட்டுறாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்பதாக ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன் அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன வாசகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன வாசகம், இன்றைய தினம் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீமீனாக இருக்கிறான் என்று அந்த வாசகத்தை யூசுப் நபி சொல்றாங்க. அப்ப அதாவது என்ன சொல்ல வராங்க, உங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், உங்களை யாரும் நான் தண்டிக்க மாட்டேன், நீங்க எல்லாம் என்ன சூழ்ச்சி செஞ்சு என்ன செஞ்சீங்க, என்ன பாவம் கிணத்துல போட்டீங்க, இருந்தாலும் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை யாரையும் தண்டிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வாசகத்தை சொல்றாங்க பெருமானார், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்திலே மக்காவாசிகள் யாரையும் நான் பழி வாங்க மாட்டேன், மக்காவாசிகள் என்ன செய்ய மாட்டேன், யாரையும் பழி வாங்க மாட்டேன். ஏன் பழி வாங்க மாட்டேன், எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். அந்த எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணுமா இல்லையா? நம்ம உறவினர்கள் வந்து நம்ம அண்ணன் தம்பி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு துரோகம் செய்யறாங்களா இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்சு செய்யறாங்க. இப்ப சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் அண்ணன் கிட்ட பேசுறது இல்ல, அம்மா கிட்ட பேசுறது இல்ல, மச்சான் கிட்ட பேசுறது இல்ல, மாமா கிட்ட பேசுறது இல்ல. இப்படி நம்முடைய உறவை முறித்து அதை எந்த அளவு கொண்டு போறாங்கன்னா நம்ம பிள்ளைகளே சொல்றாங்க, அவங்ககிட்ட பேசாத, அவங்க நமக்கு பகை அப்படின்னு நம்முடைய பிள்ளைகளையும் சொல்லி வளர்க்கிறாங்க. அப்ப இஸ்லாம் நீ வன்மையா கண்டிக்குது, அவர் உங்களுக்கு ஏதாவது துரோகம் செய்து விட்டாரா நீங்கள் மன்னியுங்கள் இஸ்லாம் சொல்றதா இல்லையா? ஏன் நீங்க மன்னிக்கல? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நான் எத்தனையோ பேரை மன்னிக்கிறேன்ல, நீங்க தவறு செய்யும் போது உங்களை நான் மன்னிக்கிறேனா இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தவறு செஞ்சா நீங்க ஏன் மன்னிக்க கூடாது? ரப்புல் ஆலமீனான நானே எல்லாரையும் மன்னிக்கும் போது அவருடைய படைப்புகளான நீங்கள் ஏன் செய்யப்பட்ட உங்களுடைய சகோதரர்களோ உங்களுடைய அண்ணனோ தம்பியோ மாமாவோ மச்சானோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, அதை மன்னிச்சிருங்களேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அறிவுரை கூறுகிறான். அப்போ நாம என்ன செய்யறது, உலகத்துல வாழும்போது நம்முடைய சகோதரர்களையும் நம்முடைய நண்பர்களையும் யாரா இருந்தாலும் சரி நாம் மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன், அந்த குணம் நம்மள்கிட்ட இருந்தாதான் அல்லாஹ் என்ன செய்வானா, ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு நம்மளை பார்ப்பானா. ஒரு மனிதனோட கசடம் உள்ளதுல இருந்துச்சு, அவன் மோசமானவன், அவனோட நான் பேச மாட்டேன், அவனோட வேலை செய்ய மாட்டேன், எதுவுமே வேலை செய்ய மாட்டேன், பொருள் வாங்கி வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் முஸ்லிம் சகோதரோட உறவு வச்சுக்காமே இருக்கிறாரு. ஆனா இவர் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், எல்லா காரியங்களும் செய்யறார், ஆனா அல்லாஹ் இவர் மேல வருத்தமா இருக்கிறான். ஏன் வருத்தமா இருக்கிறான்? அந்த அடியாரை மன்னிச்சா என்ன, அவர் துரோகம் தான் செஞ்சாரு, அவர் இவர் அநியாயம் தான் செஞ்சாரு, நல்லா தெரியும். ஆனா நல்லா தெரிந்ததற்கு பிறகும் கூட அவர் என்ன செஞ்சிருக்கணும், மன்னின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா குர்ஆன்ல?
எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன்னு சொல்றான். அப்ப நாம சாதாரண மனிதர்களை மன்னிக்கிறதுக்கு என்ன நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறா? எல்லாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிச்சு பழகுங்க. அப்படி நீங்கள் மன்னித்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான பார்வை உங்கள் மீது வந்துவிடும். அதை நீங்க என்ன செய்யணும்? கவனத்துல நீங்க கொள்ளணும். அப்ப இந்த ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு மிகப்பெரிய கூட்டம் இஸ்லாத்துல வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா போர் செஞ்சு வரல, முஸ்லிம்களுடைய குணத்தை பார்த்தாங்க. எத்தனையோ முஸ்லிம்களை சித்திரவதை பண்ணாங்க. எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணாங்க? இன்னைக்கு நம்மள சித்திரவதை பண்றாங்க பாருங்க மத்திய அரசு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அன்றைய காலத்துல பண்ணாங்க சித்திரவதை. ரெண்டு கால கைத்த கட்டிடுவாங்க. இந்த பக்கம் ஒரு ஒட்டகம், அந்த பக்கம் ஒரு ஒட்டகம், அப்படி தள்ளுவாங்க. ஒரு ஒட்டகம் இப்படி போகும், இன்னொரு ஒட்டகம் இப்படி போகும். அந்த மனிதர், அந்த சஹாபியுடைய உடல் 2 துண்டா பிஞ்சிரும். எப்படி இருக்கும் வேதனை யோசிச்சு பாருங்க. நம்மளால தாங்க முடியுமா? அந்த மாதிரி வேதனை நம்ம இதுவரை நம்ம அனுபவிச்சிருக்கோமா? இல்லையே. அப்படிப்பட்ட கொடுங்கோலான மனிதர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவில பொது மன்னிப்பு கொடுக்குறாங்க. நான் அவங்க காஃபிர்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன். எப்படிப்பட்ட வாசகம், எப்படிப்பட்ட வார்த்தை! அவங்க தான் நம்முடைய நபி. அந்த உம்மத்துல தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்களாக தான் நாம இருக்கிறோம். எனவே உங்களுடைய சகோதரிகிட்டயோ உங்களுடைய சகோதரர்கிட்டயோ நீங்க இதுவரை பேசாம இருந்தா அங்க போய் நீங்க சலாம் சொல்லுங்க. அவர் மூஞ்ச திருப்பிக்கிட்டாரு, பரவாயில்ல, இன்னொரு தடவை சலாம் சொல்லுங்க. முடிஞ்சா 3வது தடவை சலாம் சொல்லுங்க. எப்படியாச்சும் அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ண பிறகு அவர் உங்கள்கிட்ட பேசல, உங்கள் மீது எந்த குற்றமும் நாளைக்கு என்ன முடியுமா? உங்களால மன்னிச்சிருவோம். ஆனா நீங்களும் பேச மாட்டீங்க. ஈகோ, நான் ஏன் அவங்க பேசணும்? அவன் தானே என்கிட்ட சண்டை போட்டான், முதல்ல அவன் என்கிட்ட போட்டான். அவன் வந்தா நான் பேசுறேன், இவரு நான் போக மாட்டேன், அவங்க வந்தாலும் நான் போவேன். 2 பேருக்குள்ள ஈகோ. கடைசி வரையும் இப்ப நாம நினைக்கிறோம் அமல் செஞ்சிட்டோம், கியாமுல் தொழுறோம், தராவி தொழுறோம், எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த அமல் அல்லாஹ் தஆலா கபூல் செய்யறதே இல்ல. ஏன்? உன்னுடைய அடியான் லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. நீங்கள் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாத வரை அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான். அற்புதமான ஹதீஸ். எனவே நீங்க நாம என்ன செய்யணும்? நாம மனிதர்கள், அவ்வளவுதான். நம்ம கிட்ட ஈகோ காட்டுறதுக்கு என்ன இருக்குது? நாளைக்கு மௌத் வந்துச்சுன்னா கொண்டு போய் கபர்ல வச்சிருவாங்க, பேரே மாறி போயிடும். மையத்தை எப்ப எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க. நம்ம பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அப்துல் காதர் போய் மௌதா பண்ணிடுற அவர் எப்ப எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. மையத்தை எப்ப எடுப்பாங்க? அக்ரிணை போயிடும். அப்ப எப்படி பயன்படுத்துவாங்க? சாதாரண மிருகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசகத்தை நமக்கு பயன்படுத்துவாங்க. அவ்வளவுதான் நம்முடைய வாழ்வு. ஏன் இந்த வாழ்வுக்கு போய் நம்ம ஈகோல நான் பெரியவனா நீ பெரியவனா சொல்லி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கைய இந்த உலகத்துல நாசமா போகணும்? அப்ப அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கி கொள்ளணுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்கி. அல்லாஹ் ரசூல் மன்னிக்க சொல்றாங்களா? நான் மன்னிச்சிடுறேன். நான் எவ்வளவு இறங்கி போறேன்னா, நீங்க எந்த அளவுக்கு பணிவாக செல்கிறீர்களோ உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே போவான். திருக்கலிமால சொல்லி காட்டுது. இப்ப ஃபாலோ பண்ண ஒரு ஆயில இல்லங்க சொன்னமே, அதுல 2வது பாட்டுன்னா லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் தருவான் அல்லாஹ் தான். அவர் மூலமா உங்களுக்கு அல்லாஹ் தான் ஒரு துன்பத்தை தந்தாரே தவிர அவரால சுயமா எந்த துன்பமும் உங்களுக்கு நஷ்டமோ தர முடியாது என்பதை கலிமா விளக்கும். அததான் பெருமாள் என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. பெருமானாருக்கு ஏற்படாத துன்பமா? ஒரு நாள் சஜ்தா செஞ்சுட்டு இருக்காங்க, ஒட்டகத்தினுடைய குரலை கொண்டு போய் பெருமானாருடைய முதுகுல போடுறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு 7 வயசு. பாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு 7 வயசு. அவங்களால அதை இழுக்க முடியல. சஜ்தால இருக்கிறாங்க. ஒட்டகத்துடைய குரல் எவ்வளவு வெயிட் இருக்கும், அதை எடுத்து போய் போடுறாங்க. ரசூல் அவளை எந்திரிக்க முடியல. எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய துரோகம்! இது எல்லாத்தையுமே பெருமானார் மன்னிச்சாங்களே ஃபத்ஹ் மக்கால. ஏன் நாம ஏன் மன்னிக்க கூடாது? நம்முடைய சகோதரர்களை, நம்ம உறவினர்கள் நாம ஏன் மன்னிக்க கூடாது? அப்போ உள்ளத்துல ஒரு கசடு வைத்துக் கொண்டு நாம என்ன அமல் செஞ்சாலும் சரி, அந்த அமலை அல்லாஹ் செய்யறது இல்ல, திரும்பி கூட பார்க்க மாட்டோம். சில்மன் கதாக்க வஅஃபமன் லலமக்க வஅஹ்சின் அஸாமன் இலைக்க. பெருமானார் அற்புதமா சொல்லி கொடுத்தாங்க. உன்னுடைய உறவை முறித்து வாழ்ந்தவனோடு நீ சேர்ந்து வாழ். சில்மன் கதாக்க, உன்னுடைய உறவே வேணாமா எனக்கு அப்படின்னு உங்களை விட்டு ஓடுறானா
அவங்கள போய் தேடி வாழுங்க. நான் அவங்க கூட உறவு வச்சுக்கிறேன் சலாம் சொல்லி பழக விடாதீங்க அவங்கள. சில்மன் கண்டா வாஃபா அம்மல் லலமக, உங்களுக்கு ஒரு அநியாயம் செஞ்சுட்டான். வாஃபா அம்மல் லலமக, உங்களுக்கு அநியாயம் செஞ்சா நீங்க மன்னிச்சிருங்க. அப்புறம் வகைகளை எப்படி பண்ணீங்க, எவ்வளவு துரோகம் பண்ண தெரியுமா அவன்? அதெல்லாம் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. என்ன நாம் சொல்லுவோம், ஆமா உண்மைதான், அதை நினைச்சா நம்மளால தாங்கிக்க முடியாதுதான். ஆனா அந்த ரசூல்ல மன்னிக்க சொல்றாங்களே, உனக்கு அநியாயம் செஞ்சவங்க மன்னிச்சுப்பான்னு சொல்றவங்க யாரு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்முடைய ஈகோவோட பெருமானுடைய வார்த்தை தானே பெருசு, அவருடைய ஹதீஸ் தானே பெருசு. அதைதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அதை நம்ம எடுத்துக்கல? காலமா சண்டை, கணவன் மனைவி சண்டை ஏற்பட்டு கடைசி வரையும் கணவனும் மனைவியும் பேசாமையே மௌத்தா போனவங்களா இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அநியாயம். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உனக்கு ஒருத்த கேடுதான் நினைக்கிறான், இவன் நாசமா போன இவன் நல்லா இருக்க கூடாதுன்னா உங்களை நினைக்கிறான், அவனுக்கு நீங்க உபகாரம் செய்ய சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூணாவது சப்ஜெக்ட் இருக்குது. உலகத்துல எந்த தலைவர்னு சொல்லி தரல, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் தான் மூணாவது விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு ஒருத்த கேடு நினைக்கிறான், ஆனா நீங்க அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க சொன்னாங்க. நீங்க போற வழியில நீங்க வண்டியில போறீங்க, அந்த இடத்துல ஒரு முள் வைக்கிறான், இவன் தான் வச்சாலும் உங்களுக்கு நல்லா தெரியும், இவன் தான் வச்சாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச பிறகு கூட அவங்க மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. அவங்க ஏதாச்சும் கஷ்டப்படுறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கு அப்படிதான் வேணும், எனக்கு என்ன அப்படி பண்ணல, உனக்கு அப்படிதான் வேணும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். என்ன செய்யுங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த துவார்களுக்கு யாரெல்லாம் அந்த கஷ்டம் தான் நீங்க நம்ம யாராவது கேட்போமா? அந்த மனசு வருமா? முதல்ல அவன் நம்ம கண்ணு முன்னாடி சாகணும், அதுதான் நன்றி பண்ணணும். மனிதனுடைய இயற்கை இதுதான். ஆனா நாம பெருமா எப்படி சொல்லி கொடுத்தாங்க, அந்த சகோதரனுக்காக நீங்க என்ன செய்யுங்க, உபகாரம் செய்யுங்க சொன்னாங்க பெருமானார். எவ்வளவு அற்புதமான ஹதீஸ். ஏன் இதெல்லாம் சொல்லி தராங்க பெருமானார்? நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக மாற்றிக் கொள்ள வேண்டும். மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு, யார் அல்லாஹ்வுக்காக ஆகிவிட்டாரோ அவருக்காக அல்லாஹ் இருக்கிறான். எவ்வளவு அற்புதமான ஹதீஸ். நம்ம யாருக்காக இந்த உலகத்துக்கு யாருக்காக வாழ்றீங்க? என் மனைவி மக்களுக்காக இல்லவே இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்காக இல்லவே இல்லை, அவங்களுக்கு தான் நம்ம சம்பாதிச்சு போடுறோம், அவங்களுக்கு தான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய சிந்தனை எதுல திரும்ப இருக்கணும், என் ரப்புக்காக என் வாழ்க்கைய மாத்திக்கிறேன். என் ஈகோ இருந்துச்சா தூக்கி போட்டுறேன், அது என் ரப்புக்கு முன்னாடி ஈகோ ஒண்ணுமே கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு பெருமை இருந்துச்சா அந்த பெருமையை தூக்கி போட்டுருங்க, என் ரப்புக்கு முன்னாடி இந்த பெருமை ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட பணம் அந்தஸ்து மிகப்பெரிய எல்லாமே இருந்துச்சு, பதவி பட்டம் எல்லாமே இருந்துச்சு, என் ரப்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனால ஏழை மக்களுக்கு உங்களால முடிஞ்சவங்க எவ்வளவு உபகாரம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போயிட்டே இருந்தேன். உங்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ஏன் என்னுடைய அடியார் எனக்காக எப்படி வாழ்வான்? அல்லாஹ் அக்பர். அந்த சிந்தனை நம்ம கொண்டு வரணும். திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் அதுதான் நமக்கு சொல்லி தருது. எனவே உங்களுக்கு யாரும் இந்த உலகத்துல செஞ்சிட முடியாது, எந்த துரோகமும் செஞ்சிட முடியாது. அவ்வாறு உங்களுக்கு அடியார்களோ உறவினர்களோ நண்பர்களோ செய்திருந்தால் அந்த தவறுகளை நீங்கள் மன்னியுங்கள். இந்த ரமதானுடைய மாதத்துல உங்கள்ட்ட யார் அவங்க தான் நேரம் சொன்னப்படாது, நீங்க சண்டைக்கே நீங்க போல, நீங்க பிரச்சனைக்கே போல, ஆனா அவங்க உங்கள்ட்ட பேச மாட்டாரு, நீங்க வலிய போய் அவருடைய கையை பிடிச்சு சலாம் சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவர் உங்கள்கிட்ட பேசுறியா, குற்றம் உங்கள் மீது கிடையாது, அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது, முடிஞ்சு போச்சு. எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம இந்த நோன்பு மாசத்துல அந்த இரண்டாவது பத்துல மகஃபிரத்துடைய பத்துல நம்ம இருக்கிறோம். நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருக்கலிமா நமக்கு அற்புதமாக சொல்லித் தருகிறது. எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அற்புதமான நல்வாழ்வை வாழ்வதற்காக, அல்லாஹ்வுக்காக வேண்டிய இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதற்காக இந்த உலகத்தை வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. என்று துஆ செய்து விடைபெறுகிறோம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.